ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை இந்த 48வது வருட ஆண்டவரே இந்த பத்திரிகை ஊழியத்தில் ஸ்தோத்திரம் கொடுத்துட்டு எங்களை கூடி வரப்பட்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்திற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுறது மூலமாக ஆண்டவரே நாங்கள் நீங்கள் இது மூலமாக கிடைத்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கழிவுபடியாக பேசுகிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. சபை கூடுதலே ஆண்டவரே உற்சாகமாக நேரத்துக்கு வந்து பங்கு பெறும்படியாக கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற ஸ்தோத்திர கூட்டத்தில் ஆண்டவரே கேட்கிற சாட்சிகள் மூலமாக ஆண்டவரே நிறைய ஆத்மாக்கள் ஆண்டவரே பலப்படும்படியாக கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து 48 வருடமாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாக கலரடைந்திருக்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்கு பெற்று இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எந்த தடை சாத்தானின் போராட்டம் எதுவும் இல்லாதபடி ஆண்டவரே உற்சாகமாய் நேரத்துக்கு வந்து கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க. உங்களுடைய வார்த்தையை கேட்கறதன் மூலமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்குற ஆண்டவரே பாஸ்டமாக ஆசீர்வதிங்க. அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலப்படும்படியாக கிருபை கொடுங்க. இந்த ஊழியத்திலே கூர்ந்து களி கூர்ந்து ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே வருடங்களுக்கு நிறைய வருடங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்படி கிருபை கொடுங்க. வளர்ச்சியை காரணம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரை நன்மை பெற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அநேகராக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியத்தை தொடர்ந்து நடத்தப்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே வந்து நாங்கள் பங்கு பெறும்படியாகவும் ஆண்டவரை சாட்சிகளை கேட்கக்கூடிய கிருபை கொடுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா ஆண்டவரை. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க. ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். இந்த துதியின் கெம்பீர பாடல் பாட்டு பக்கத்தில் துதியின் கெம்பீர பாடல் புஸ்தகத்திலிருந்து 17வது பாடலை நாம் பாடுவோம். உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். 17வது பாடல். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் என்றதான பாடல். நல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு இந்த பாடலை பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்கள் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தன் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தன் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் நம்ம தொடர்ந்து பாட்டு பாடலாம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த அநேக அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நம்ம இந்த இடத்துல நேரத்தில் நினைவு கூற வேண்டும். ஆண்டவருக்கு எப்போ இந்த கூடுதலுக்கு நம்ம வந்தோமோ, எப்போ சபைக்கு போகிறோமோ, அந்தந்த நிமிஷமும் எப்பயுமே ஆண்டவர் நமக்காக இவ்வளவு நாள் ஆச்சரியமாய் வழிநடத்துக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 19வது பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நம் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணி எல்லா விஷயங்களும் இது வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஜெபத்தின் மூலமாக விசுவாசமாய் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதனால இந்த பாடல்களை உற்சாகமாய் இந்த வார்த்தைகளை உணர்ந்து சத்தமாய் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்துக்க ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வீசியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். வீசியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எனக்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலன், எனக்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அதிசயம் படைத்தவர், அற்புதம் செய்தவர், படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஆமென். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம்
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எட்டாவது பாடலை பாடுவோம். எல்லாம் எழுந்து இந்த பாடலை பாடுவோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே என்ற பாடல் எல்லாம் உணர்ந்து எழுந்து நின்று எல்லாம் நின்று பாடலாம். பாடல் எட்டாவது பாடல் எட்டு எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு நின்று பாட உற்சாகமாய் பாடுங்க. ஆண்டவர் நோக்கி பாடுங்க. ஆண்டவர் கையை உயர்த்தி பாடுங்க. ஆண்டவரே உண்மை ஆராதிக்க என்று இந்த ஈவினிங்ல நாங்கள் வந்திருக்கப்பா. சாயங்கால வேலையில உண்மை ஆராதிக்க வேண்டும் என்று நான் ஆண்டவரே அதை முடிவு செஞ்சு இந்த இடத்துல வந்திருக்கேன் ஆண்டவரே. அதனால நான் உற்சாகமா இந்த இடத்துல பாட போறேன். உண்மை நம்பி உருக்கி பாட போகிறேன் என்றதான அந்த பாடலை நாங்கள் பாட போறோம். எல்லாம் கண்களை மூடி இந்த பாடலை பாடுங்க. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல் தான் இது. பிரசன்னம் தாரும் தேவரே, உந்தன் சமூகம் தாருமே, இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபின் சேராவில் துதிப்பாடிடும் பரணின் பாதம் பணிகின்றோம். கேருபின் சேராவில் துதிப்பாடிடும் பரணின் பாதம் பணிகின்றோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே, இயேசுவே உந்தன் நாமத்தில் ஆமென். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, நீரல்லாய் இந்த பாழில் தஞ்சம் வேறாரும் இல்லை. நீரல்லாய் இந்த பாழில் தஞ்சம் வேறாரும் இல்லை. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்தனம் உம்மருள் இன்றிடுவே. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்தனம் உம்மருள் இன்றிடுவே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே, இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நிலைக்க நல்லருள் தந்திடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நிலைக்க
வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகின்றேன். தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகின்றேன். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உன்னில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உன்னில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. ஆவியாத்மா தேகம் மாசற்றதாய் காத்திட கர்த்தரை கெஞ்சுகின்றோம். ஆவியாத்மா தேகம் மாசற்றதாய் காத்திட கர்த்தரை கெஞ்சுகின்றோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பாடல்களை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நம்ம இந்த வாரம் முழுதும், இந்த மாசம் முழுதும், இந்த வருடம் முழுதும், கடந்த வருடம் முழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு ஏற்ற வேலையை செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம வேலை இல்லை, ஆண்டவர் வேலையில ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஒரு மனதோடு கண்களை மூடி உற்சாகமாய் உணர்ந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஆச்சரியமாய் வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தின் மேலே ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். குழந்தைகள் படிப்புகளை ஆண்டவரே நேரெடுத்து நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உடல் பலவீனங்கள் எல்லா விஷயங்களிலும் விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கடன் தொல்லைகள் எல்லாத்தையும் விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். முக்கியமாய் எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவரே என் மனதிலே சந்தோஷமும் சமாதானத்தையும் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவியாகிய என்னை என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே என்னை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மறுபடியும் சாத்தானின் போராட்டங்களிலே மாட்டிக்கொண்டு இயேசுவே எங்கள் பாவத்திலே மூழ்கி கிடந்த என்னை மீட்டி எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கோபத்தில் இருந்து என்னை விடுதலை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இயேசுவினிடத்தில் எல்லாரும் ஆண்டவரை கொடுத்து இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க. ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு எங்களை வர வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பத்திரிகையின் மூலமாக நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் அநேகம். ஆண்டவரே,
பத்திரிகை மூலமாக ஆசீர்வாதம் பெற்ற அநேக அப்பா, இந்த பத்திரிகை மூலமாக இருக்கிற ஆண்டவரே செய்திகளை படிப்பதன் மூலமாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், மன ஆறுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு இதுவரைக்கும் வழி நடத்துகிறே அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் குடும்பத்தில் நடக்கவே நடக்காது, என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் இருந்தாலும் அந்த மாதிரி ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், பலனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பண தேவைகளையும் ஏற்ற வேளையிலே சந்தித்து குறைகள் இல்லாமல் வழிநடத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியத்திலே பங்கு பெறும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உற்சாகமாய் ஊழியத்திலே வந்து பங்கு பெறும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். வேற எந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில என்னை பிரகாசமாய் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோதனைகளை கொடுத்து அதன் மூலமா எனக்கு வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானமாய் இருந்து சமாதான பிரபுவாய் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். சண்டை சச்சரவுகள் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்க வாழ்க்கையில் ஒரு பலனாய் நீங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனிதர்களை நம்பி அல்ல ஆண்டவரே, அக்கம் பக்கத்தார நம்பி அல்ல, வேலை ஸ்தலத்து வேலையை நம்பி அல்ல, பணத்தை நம்பி அல்ல ஆண்டவரே, உண்மையே நம்பி நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் அப்பா, உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுதும் ஆண்டவரே இயேசுவையே முன்னிறுத்தி அவர் வழியாக நாங்கள் நடக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குப்பையில் எடுத்து எங்களை தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்தெந்த விஷயங்கள் நடக்க முடியாது என்று நினைத்தப்போ எல்லா விஷயத்தையும் நடத்த முடித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திரும்பி பார்த்து ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஊழியத்திலே பங்கு பெறும்படியாக திரும்ப திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க ஆண்டவரே. என்னையும் சாட்சியாய் எங்கள் குடும்பத்திலே வைத்ததற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு சாட்சியாய் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் எங்களை சாட்சியாய் நீர் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளாய் இருந்த ஆண்டவரே, உற்சாகமாய் எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாயங்கால வேலையிலே ஆண்டவரே, சோத்திர கூட்டத்துக்கு எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தை மூலமாக எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் அறிவீர் ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம் என்று நீர் அறிவீர் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உற்சாகமாய் உள்ளத்திலே வந்து கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கட்டாயப்படுத்தி அல்ல ஆண்டவரே, கட்டாயம் மீறினாலே இல்ல ஆண்டவரே, உற்சாகத்தோடு உம்முடைய சந்ததியிலே வந்து இருக்கும்படியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேலை எல்லாம் விட்டு விட்டு உம்முடைய சந்ததியிலே வந்து இருக்கும்படியாக ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்றே வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூட்டத்துக்கு வந்து பங்கு பெற வேண்டும் என்று வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்த அதிசயங்கள் அநேகம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்த அற்புதங்கள் அநேகம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்த ஒவ்வொரு விஷயத்துக்காக ஸ்தோத்திரம். சுகமற்று கடந்த என்னை சுகமாய் ஆக்கினீரே அதற்காக ஸ்தோத்திரம். பலன் இல்லாமல் இருந்த பலப்படுத்தினீரே அதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசமே இல்லாமல் இருந்த என்னை விசுவாசியாக மாற்றினீரே அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயங்கள் மூலமாகவும் உம்மண்டையிலே வந்து ஆண்டவரே மண்டியிட்டு ஜெபம் பண்ணின மூலமாக எனக்கு கிடைத்த பலன்கள் அநேகம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலும் சாத்தானுடைய போராட்டத்தை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே, எல்லா இடத்திலும் சாத்தானுடைய போராட்டத்தை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா கட்டுகளிலும் எங்களை விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, உங்கள் ரத்தத்தினால நாங்கள் சாத்தானை கட்டினோம் அப்பா, உங்கள் ரத்தத்தினால சாத்தானை கட்டினோம் அப்பா. முக்கியமாக எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. வெளி தோற்றத்தை இல்ல ஆண்டவரே, மனதில் உள்ளத்தை அறிந்த தேவன் நீங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாவம் ஒன்றொன்றையும் அறிந்து இயேசுவே இதுவரைக்கும் எங்களை மன்னித்து ஆண்டவரே, தகுதியே இல்லாத எங்களை தகுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தகுதியே இல்லாத எங்கள் வாழ்க்கையை தகுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க உற்சாகமாய் வந்திருக்கிறோம் அப்பா. உங்களுடைய சாட்சிகளை கேட்க உற்சாகமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து இந்த பத்திரிகை ஊழியத்திலே உற்சாகத்தோடு பலப்படப்படி கிருபை கொடுங்க. இன்னும் இந்த பத்திரிகை ஊழியத்தில் உற்சாகத்தோடு நாங்கள் பயணம் செய்யப்படி கிருபை கொடுங்க. இன்னும் நிறைய வருடம் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நடக்கும்படி கிருபை கொடுங்க. இதுவரைக்கும் இல்லாமல் இதிலிருந்து இன்னும் ஆண்டவரை உற்சாகமாய் இந்த ஊழியத்தை நடத்தப்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே இந்த வேளையிலே இந்த சாயங்கால வேளையில ஸ்தோத்திர கூடுதலுக்கு நாங்கள் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த பத்திரிகை ஒழித்து இதுவரைக்கும் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு வழியிலே ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த பத்திரிகை ஊழியத்தை தொடர்ந்து 48 வருஷமா ஆண்டவரே நாங்கள் நடத்தி வரக்கூடிய கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே சாட்சிகளை கேட்கும்படியாக கிருபை கொடுங்க. சாட்சிகளின் மூலமா உயிர்ப்பிக்கும்படியாக கிருபை கொடுங்க. தெய்வ செய்தியின் மூலமா நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளும்படி கிருபை கொடுங்க. ஆவியானவரின் மூலமாக இன்றைக்கு பேச போற வார்த்தைகள் மூலமா எங்க இடத்துல நீங்க பேசுங்க. எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிகிற ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக இதுவரைக்கும் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை மறுப்பதை நீர் செய்யுங்க. நீரை காத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செய்வது நல்ல பிதாவே. எல்லாரும் உட்காரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 48வது ஸ்தோத்திர கூட்டத்திலே வந்து பங்கு பெறும்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. வேலையை முடிச்சுட்டு பாதியில வீட்டு வேலையை முடிச்சுட்டு பாதியில ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். நீங்க வேற திட்டம் போட்டு வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை உற்சாகமா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம வந்து இத்தனை வருஷமா வந்து ஊழியம், இந்த பத்திரிகை ஊழியத்தை நிறைய பேர் இது மூலமா ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கமா ஒவ்வொருவராக வந்து முன்னாடி வந்து நீங்க உங்க சாட்சியை சொல்லலாம். இந்த பத்திரிகை பரம நம்பிக்கை பத்திரிகையின் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் எந்த இடத்துல சந்திச்சிருக்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத குறித்து சுருக்கமா சாட்சிகளை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவனுடைய வார்த்தையை கடந்து சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காதுல கேட்கல, இப்பதான் கேட்குது, கொஞ்சம் கேட்குது. இந்த வாழை கூட்டுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பத்திரிகை ஊழியம் அருமையான பாஸ்டர் ஏசையா பாஸ்டர் அவர்கள் இந்த பத்திரிகை ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மாசம் பிடிஎஃப்ல அனுப்பி செல்லுங்க. அதை நான் வந்து வாசிப்பேன். எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. அல்லேலூயா. அந்த பத்திரிகை ஊழியம் வந்து மற்ற பத்திரிகை மாதிரி கிடையாது. அதில் ஒரு ஃபோட்டோ கூட இருக்காது, அவருடைய ஃபோட்டோவும் இருக்காது, யாருடைய ஃபோட்டோவும் இருக்காது. ஒன்லி வசனம், செய்தி, மெசேஜ் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு அற்புதமான அந்த பத்திரிகை. அந்த வசனங்கள், தலைப்பு வசனங்கள் மற்றும் செய்திகள், அருமையான பாஸ்ட் அம்மா கூட அதில் செய்தி கொடுத்துருக்குறாங்க. எல்லா செய்தியும் கர்த்தருக்கு எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அப்புறம் விடை, வேத வினா விடை அது கூட இருக்குது. அதில் நமக்கு தெரியாத சில பொக்கிஷங்கள், முத்துக்கள், அந்த சிப்பிக்குள் முத்துக்கள் என்ற அந்த வேத வினா அந்த போட்டி, அது கூட மிகவும் பிரயோஜனமான கேள்வி பதில் இருக்குது. அதெல்லாம் வாசிக்கிற போது மிகவும் அற்புதமாக, ஆச்சரியமாக இருக்கும். பைபிளில் இதெல்லாம் இருக்குதா என்று சொல்லக்கூடிய அளவில் அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை இந்த பத்திரிகையின் வாயிலாக வாசிக்க முடிந்தது. அல்லேலூயா. ஆகவே இந்த பத்திரிகை ஊழியத்தை அருமையான ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து விடாமல் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். இத்தனை ஆண்டுகள் அதை செய்யணும்னா அது ஒரு மிகப்பெரிய சுமை, அது ஒரு பாரம். அதை ஒரு சுமையாக பாரமாக எண்ணாமல் எப்படியாவது ஜனங்களுக்கு வசனம் போய் சேர வேண்டும், அந்த வசனம் அவர்களோடு பேச வேண்டும். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்ற அந்த வசனத்தின்படி மாதம் அந்த வசனம் வந்து ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பத்திரிகை ஊழியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து அந்த பத்திரிகை ஊழியம் நடைபெற ஜெபித்துக் கொள்ளுங்கள். நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.
கர்த்தரே பரிசுத்தமாக சொல்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருக்கு இன்னும் சாட்சியாக நிறுத்துவேன் நன்றி சொல்கிறேன். ரொம்ப நாளாக அது பரம நம்பிக்கை பார்த்தீங்கன்னா வாசிப்போம். ரொம்ப துக்கமான நாள். ஆனால் அது கொஞ்சம் ஆழமாக படிக்கணும். சும்மா மற்ற பத்திரிகை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போனேன். என் அனுபவம் படிச்சுட்டு போனால் அது எங்களுக்கு அமைதி தராது, அது ஆர்வம் தராது. நல்லா உட்காந்து அப்படி டீப்பாக படிப்போம். படித்து நாங்கள் எத்தனையோ நேரம் நல்ல வழி நடத்துகிறோம், பெற்றுக்கிறோம், நல்ல ஆறுதலாம் பெற்றுக்கிறோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஐயா போட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கடைகளை நீக்கி போடுகிறது முன்பாக சொல்லுங்க. இந்த மாதத்தோட அம்மா எழுதியிருந்தாங்க. கத்திரத்தினால அம்மாவுடைய வார்த்தைகளும் ஐயாவுடைய வார்த்தைகளும் ரொம்பவும் அந்த இருதயத்துக்கு இதமாக இருக்கும். நேற்று நேரத்தில் ஒரு கஷ்டமான நேரத்தில் வந்து பார்த்துட்டு நம்ம கையில் கிடைக்கும். அது படிக்கும்போது அந்த வார்த்தை அப்படியே ரொம்ப இதமாக இருக்கும். எத்தனையோ பிரச்சனைகளை மாற்றி போட்டு வெள்ளப்படுத்தி இருக்கிறீங்க. கத்தோடைய வார்த்தைகளை வெள்ளப்படுத்தி இருக்கிறோம். கத்தோடைய பரிசுத்தமான சோதனம் இந்த சிட்டியில் முக்கிய அதெல்லாம் நாங்கள் உடம்பை எடுத்த உடனே முதல்ல எடுத்து படிச்சு எழுதிடும். கொஸ்டின் ஆன்சர் எழுதிடும். என் பேரன் கூட கேட்பான், பாட்டி என்ன ஐசாயா பாஸ்டர் போன வாரம் கேட்குறேன், ஐசாயா பாஸ்டர் எனக்கு கொஸ்டின் ஆன்சர் அனுப்புறியா அப்படின்னு கேட்பான். அவன் தான் அதை அனுப்புவான். அப்படியே அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இங்கே அந்த மாற்றி மாற்றி அந்த பைபிளை படிக்கும்போது நாங்கள் ஒரு வார்த்தையை நம்ம படிக்க போகிறது இல்லை. கொஸ்டின் ஆன்சர் எழுதுனா ஒரு ஆன்சரே படிக்கணும். ஒரு பக்கத்தில் பூரா படிக்கும்போது அந்த அந்த நிகழ்ச்சி அதுவும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த சித்தியில் முத்து நாங்கள் கரெக்டாக எழுதி கட்டுரைக்கு வேணும். அம்மா எல்லா வருஷமும் பரிசு வாங்கிட்டு நாங்கள் தூரத்தில் கிடந்தோம், தலைவர் இருந்தோம். ஆனாலும் அந்த பழத்து கோயிலிருந்தே எங்களுக்கு ஐயா எல்லாம் தெரியும். ஐயா மூலமாக நாங்கள் ஆறுதல் அடைஞ்சிருக்கிறோம். அப்போ நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். எப்படியா அம்மாவோட சொல்லுங்க, கொஞ்சம் பேசணுமா, கொஞ்சம் வார்த்தை கேட்கணும். நாங்கள் சொன்னது உண்டு. இப்போ இந்த சனிக்கிழமை சாயங்காலம் அந்த பிடிஎஃப் குரூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கிறதுனால அந்த ஊழியக்கார வாயிலடிக்கிற வார்த்தைகள் ரொம்ப இதமாக மனசுக்கு இதமாக இருந்துச்சு. நினைக்கிறாருக்கு உறுதியாக ஆண்டவர்களே நிற்க கத்திருப்பதை நிற்கிறார். எல்லா நாளிலும் சின்ன வயசு அந்த நாளில் வந்து இந்த பத்திரிகை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கத்தோடைய பரிசுத்தம் நாம சொல்கிறோம். கத்தர் சாட்சி ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலும் இந்த பத்திரிகையினுடைய ஸ்தோத்திர கூட்டத்துக்காக வரும்படியாக கொண்டிருந்தார்கள். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சிஸ்டர் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் பாஸ்டர் ஐசாயா என்னுடைய கணவருக்கு மிகவும் நெருங்கிய உறவினர். ரெண்டு பேரும் எங்கள் ஹஸ்பண்ட் அவங்கள மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க, இவங்க அவங்கள மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப எங்களுடைய எல்லா குடும்ப நிகழ்ச்சிகளிலும் கண்டிப்பாக அவர்கள் பங்கு பெறுவார்கள். பிள்ளைகளை குறித்து மிகவும் அக்கறையாக விசாரிப்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் அந்த வேளச்சேரி பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துவிட்டு ஜெபித்துவிட்டு தான் போவார்கள். அப்படியாக எங்கள் மேல் மிகவும் அக்கறை உள்ளவர்கள். அப்படியாக அவருடைய பத்திரிகையை நான் கடந்த மாதம் வாசிக்கும் பொழுதுதான் யோசித்தேன், ஏன் இந்த பத்திரிகையிலே இப்படி ஒரு சாட்சி எழுதியிருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் அவர்களுடைய ஃபுல் ஊழியத்திற்கு வந்தது, வேலையில சேர்ந்தது, எப்போ வேலையில சேர்ந்தேன், எப்போ வேலையிலிருந்து அதை ரிசைன் பண்ணி ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்து யார் எந்தெந்த இடத்திலெல்லாம் பொறுப்பாக இருந்தால் அருமை பாஸ்டர் அவங்களுக்கு இருந்தது, அது எல்லா விஷயம் டீச்செயிலாக போன மாதம் அவங்க மேகசின்ல மெசேஜ் கொடுக்கறத விட இதுதான் ஒரு எழுதியிருந்தார்கள். ஏன் அப்படி எழுதினார்கள் என்பது தெரியவில்லை. ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்தில் அப்படியாக ஏறி பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதும்படியாக அவர்களுடைய ஊழியத்தின் பாதையிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே, சென்னைக்கு வந்தது, அரசாங்க வேலையிலே அமர்ந்தது, அரசாங்க வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முழு நேரமாய் வந்தது, இதையெல்லாம் தான் போன மாத மேகசின்லே அவர்களுடைய பகுதியிலே எழுதியிருந்தார்கள்.
பிறகு தம்பி கிங்ஸ்லி அவர்கள் இப்பொழுது அவருடைய திருமணத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு பாட்டு எழுதுகிறார்கள். அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அந்த ஊழியத்தை அவர்கள் நான் அப்பவே நினைச்சேன், பாஸ்டர் ஐசாயாவுக்கு பிறகு அந்த ஊழியத்தை தாங்குகிறதற்கு ஒரு அருமையான மகனை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார் என்று அவர்களும் அந்த அழகாக அந்த பத்திரிகையிலே அவர்களுடைய பாட்டில் ரொம்ப அழகாக எழுதுகிறார்கள். சகோதரி பற்றி அவர்களுக்கு நல்லா இருக்கிறது. அவர்கள் ஆழமான சத்தியங்களை அருமையாய் எழுதுகிற ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர். ஆகையினால் அவர்கள் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்கள். பிள்ளைகளுடைய காரியங்கள், திருமண காரியங்கள் எல்லாம் நாங்கள் அப்பொழுது எவ்வளவு ஆலோசனை சொன்னாலும் அவர்களுக்கென்று ஒரு வைராக்கியம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த வைராக்கியத்திலே இருந்தார்கள். கடைசி நேரத்தில் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகாத அளவுக்கு. என்னுடைய கணவருடைய மரணமும் அதே போலதான். திடீரென்று நினைக்கவே இல்லை. அவர்கள் தான் எனக்கு கார் ஓட்டிகிட்டே வந்தாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ட்ரெயின் ஏற்றுறதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் கார் ஓட்டிட்டு வந்தாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஹார்ட் அட்டாக்ல நான் ட்ரெயினுக்குள்ள இருக்கும்போது அவங்க பிளாட்ஃபார்மில் விழுந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள இறந்துச்சாங்க. ஆகையினால் ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் அநேக காரியங்களை செட்டில் பண்ணிட்டாங்க, என்னென்ன குடும்பத்தின் காரியங்களை. அப்படியாக நம்முடைய பாஸ்டர் பாருங்க ஊழியத்திலே ஏன் இப்படி அந்த ஒரு சாட்சியை போன மாதம் எழுதியிருக்க வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நான் அதற்கு பின்னர் தான் நான் யோசித்தேன், ஆவியானவர் இப்படியாக அவருடைய ஊழியத்தின் பாதையை அந்த பத்திரிகையிலே எழுதும்படியாக ஆவியானவர் ஏவினபடியினால் தான் அதை எழுதியிருக்கிறார்கள். இல்லையென்றால் அவருடைய விருப்பத்தின்படி அது எழுதவில்லை. ஆவியானவர் இவர்களுடைய வேலை முடிந்தது என்று போன மாதத்திலேயே ஏப்ரல் மாத பத்திரிகையிலேயே அவருடைய பத்திரிகை ஊழியம் எல்லா ஊழியங்களையுமே அவர்கள் முடித்துவிட்டு அவர்களுக்கு ஆவியானவர் உணர்த்துறதின் படியினால்தான் அந்த காரியங்களை எல்லாம் செய்தார்கள். அதனால் தொடர்ந்து ஒரு சிலருக்காவது இந்த உலகத்தில் நாம் எல்லாத்தையும் போய் எல்லா காரியங்களையும் சொல்ல முடியாது. எதுவுமே சொல்லுகிறது, ஒரு சிலராவது பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக, அந்த நரகத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கணும். அதற்கு சகோதரி தம்பி கிங்ஸ்லி அவர்களுடைய குடும்பம், பிள்ளைகள், இந்த நாட்களிலே பிள்ளைகள் அப்பாவினுடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மறுக்காமல் கீழ்ப்படுதலால் வளர்ந்த பிள்ளைகள், அடங்கி வளர்ந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை பரம தகப்பனாகிய ஏசப்பா அவர்களுக்கு வழி நடத்தி எல்லா காரியத்திலும், ஊழியத்தின் காரியத்திலும், பத்திரிகை எல்லாவற்றிலும் அருமையான சகோதரியையும் அப்படியாக தேவன் வழி நடத்த நம்முடைய ஜபங்களிலே அவர்களை நினைத்துக் கொள்ளும்படியாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் இந்த பத்திரிகை ஊழியர்கள் மற்றும் இருக்கிற எல்லா ஊழியர்களிலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக அந்த குடும்பம் எழும்பவும் இதை காட்டிலும் பெரிய காரியங்கள், ஒருவேளை ஏசாயா பாஸ்டர் இருந்த நாட்களை காட்டிலும் இனிமேல் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நிச்சயமாக தேவனால் முடியும் செய்வார். அதற்காக நாம் அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டே சாட்சியம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னைய சிறு சாட்சியான இருக்கிற தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பாவுக்கு ஸ்தோத்திர கூட்டம் வச்சு எனக்கு சாட்சி சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு சண்டே எல்லாருக்கும் தருணம் கொடுத்தாங்க, அன்றைக்கி எனக்கு வர முடியல. நான் இந்த நேரத்தை எடுத்துதான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பெரிய கிருபை. அப்பா ஊழியம் செய்த வரைக்கும் அவ்வளோ அருமை எனக்கு தெரியல. நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அப்பா கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தது, விசுவாசத்தில் எவ்வளோ பண கஷ்டம், எவ்வளோ நெருக்கம், அதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அப்பாவோட ஃபியூனரில் தான் தெரிஞ்சது எவ்வளோ ஆர்வமாக்கு அப்பா ஆதாயம் பண்ணினதை நாங்கள் கண்கூட பார்க்க கட்ட சேவை செய்த அதற்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறேன். முக்கியமாக சொல்லணும்னா எங்களுக்கு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. அப்பா நான் எப்போதுமே சொல்லுவேன், எங்கள் அப்பா ஒரு பரிசுத்தவான், ஜெப வீரர் அப்படின்னு. அது எல்லாருமே அந்த இடத்துல சொன்னாங்க. ஆனால் படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே அவ்வளோ சாட்சி சொல்லும்போது
பரலோகம் எவ்வளோ அகமகிழ்ந்திருக்கும்ன்றது அந்த நேரத்தை உணர கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். ஒன்று சொல்லணும்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க கர்த்தரோட வழி நடத்துதல ரொம்ப முழுமையாக இருக்கிறதுக்கான கர்த்தர் கிருபை செய்தார். முக்கியமாக என்னோட குடும்ப வாழ்க்கையில் ஜான்வரிலேருந்து கொஞ்சம் ரொம்ப ஒரே ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. நான் சிக்கானேன், அப்புறம் பிப்ரவரியில் என் மகன் சிக்காகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன். அப்புறம் மார்ச்சில் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாமல், ஏப்ரலில் அப்பா அப்படி தவறி போன சூழ்நிலை. ஆனால் ஒரு நேரமும் ஒரு சூழ்நிலையிலும் அப்பா வந்து கூட வந்து நின்னாங்க. அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் கூட வந்த உடனே அப்பா என்னோட அத்தைகிட்ட கேட்டது என்னன்னா, ரேனா எப்படி இருந்தா, இல்லை திடீர்னு சிக்காயிட்டேன், ரேனா எப்படி இருந்தா. அது எனக்கு இன்னும் அந்த சப்பரி காலில் கொதிச்சுட்டே இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பயந்த சுபாவம், ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பயப்படுதுன்னு தெரியும். அந்த நேரத்தில் அப்போ வந்து தைரியமாக இருப்பாங்க, பயப்படாத, இது ஒன்றுமே இருக்காது. நாங்கள் அப்போ தான் பிள்ளைக்கு டெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் ஆண்டவரோட கிருபை எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாகி ஒன்றுமே இல்லாமல் கர்த்தர் பாதுகாக்கிற, அதற்காக ஸ்தோத்திரம். அப்புறம் என் கணவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுக்கு வந்த டைம் நாங்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் தாம்பரம் போயிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டுருக்கோம். அப்பா நான் வரேன், 4 நேரத்தில் வந்து ஜோபிட்டு போகிறேன். நாங்கள் அந்த நேரத்தில் அப்பா தனியாக அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். கர்த்தர் அதில் சுகத்தை கொடுத்தார். என் மகளுக்கு டெங்கு வந்துச்சு. நான் 12 மணி இருக்கும், பயங்கரமாக அழுதுச்சு. நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. அப்பா எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆண்டவர் கைவிட்டு என்ன பேச்சு பேசுகிறேன், ஆண்டவர் கைவிட்டாரா, ஹாஸ்பிட்டலாக இதுவா, எல்லாத்தையும் தூக்கி போடு பேப்பரெல்லாம். அவளுக்கு டெங்கு உள்ள ஒன்றும் இல்லை. நாங்கள் சாட்டர்டே அவளுக்கு டெங்குன்னு வந்துச்சு. ஆனால் மண்டே டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லைம்மா, நீ அட்மிட்லாம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி கர்த்தர் வந்து நல்ல தகப்பனை கொடுத்து எங்களை ரொம்ப தைரியப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். மகளுக்கு வந்து இப்போதான் யூகேஜி முடிச்சா, ஒரு கிராஜுவேஷன் டே இருந்துச்சு அவளுக்கு. நான் யாருக்குமே சொல்லலை. ஆனால் எங்கள் அப்பா வந்து என் மகளுடைய கிராஜுவேஷனுக்கு வந்தாங்க. 3 மாடி ஏறி வந்து அந்த சின்ன மகளை சந்தோஷப்படுத்தினாங்க. நினச்சி கூட பார்க்க முடியல. இது வந்து ஆண்டவர் அழகாக எங்கள் அப்பா வழி நடத்தி கொண்டு போனார். அதற்காக தேவனை நன்றியோடு போட்டிருக்கு. கடைசியாக அம்மா பர்த்டேக்கு எல்லாரும் போனோம். அப்பா வந்து சொன்னாங்க, பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்க, அவ்வளோதான் சொன்னாங்க. அதை நினச்சி கூட பார்க்கல. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மரணம் வந்து எங்கள் வீட்டில் அக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாள், தங்கச்சி தம்பிலாம் ஸ்ட்ராங் தான். நான் ரொம்ப பயப்படுவேன். அம்மா சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லுவேன் கிரேனாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபோன் கால் என் தம்பி பண்ண உடனே வேற என்ன நடந்துச்சுருக்காங்க, இல்லை யாருக்கும் ஏதாவது ஆயிடுச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை அந்த ஃபோனை பார்த்தா என் தம்பி கால் என்ன ஆச்சுன்னா, அப்பாவுக்கு பல்ஸ் டவுன் ஆகிடுச்சு, பேச்சு பயங்கர ஷாக், அப்படியே ஒரு மயக்கம், எனக்கே வாயில் வச்சு ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு. உடனே ஐயப்பா வந்து எனக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சாங்க. நிறைய தேவதூதர்கள் வராங்க. ஒரு பாட்டு ஆஹா அந்த பாட்டு சத்தம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கு. அவ்வளோ ஏஞ்சல்ஸ் வராங்க, ஆயிரக்கணக்கான ஏஞ்சல்ஸ் வராங்க. வந்து அப்பா ஒரு ஏஞ்சல் கை பண்ணிட்டுறாங்க, இன்னொரு ஏஞ்சல் அந்த பக்கம் கை நிட்டுறாங்க, அப்பாவை கூட்டு போகிறாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அப்பா மறிச்சுட்டாங்க. எனக்கு ஃபோன் வர, நான் உடனே சொல்கிறேன், அப்பா வந்து பரலோகத்துக்கு போயிட்டாங்கப்பா, நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம், அப்படியே எங்கள் அப்பாவை பார்க்கணும். கம்முனு டாக்டர்ஸ் இன்னும் சொல்லலை, அமைதியாரு, எங்கள் அப்புறம் ஆஃபீஸ் கிளம்புனாங்க. இல்லை எனக்கு ஆர்டர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் வந்து எனக்கு அவ்வளோ மனதைரியத்தை கொடுத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி போக கிருபை செய்தார். நான் வந்த பிறகு தான் தெரியும், அப்பா ஜிப்பா வேஷ்டி பெல்ட் எல்லாம் போட்டுட்டு கிளம்பி ரெடியானாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாக எனக்கு அது எப்படி சொல்லவே தெரியல, அது என்ன சொல்லவே தெரியல. ஆண்டவர் அழகாக எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சார். நான் வந்து அவ்வளோ பெரிய பசுத்த வட்டி கிடையாது, ஆண்டவர் என்னோட பேசுதான். அந்த நேரத்தில் ஒரு தரிசனத்தை காமிச்சு கர்த்தர் அதை தைரியப்படுத்தினார். அப்பா இப்போ பரலோகத்தில் சந்தோஷமா இருப்பாங்கன்ற ஒரு விசுவாசம் இருக்கு. எவ்வளவோ கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் வேதனையும் எங்களை வளர்த்தாங்க. சின்ன வயசுலேயே எங்களை வளர்த்ததெல்லாம் நினைக்கும் போது அதனால கால்வாசி கூட என் மகள்கிட்டையோ என் பிள்ளைங்க நான் ரொம்ப திட்டுவேன், டென்ஷன் ஆகும் பயங்கரமா. ஆனால் எங்கள் அப்பா அவங்க கோபத்தை ஒரு நாள் எங்களை காமிச்சது. ஒரு தடவை நான் மேக்ஸ் எனக்கு வரவே ஒரு 28 மார்க்கு ரிப்போர்ட் கார்டே காமிக்கல. 2 வீக்ஸ் நான் வச்சுட்டே இருந்தேன். எனக்கு ஸ்கூலில் எங்கள் அக்கா சொல்லி விட்டாங்க, அவள் ரிப்போர்ட் கார்டு கொண்டு வர உங்கள் அப்பாட்ட போய் காமிங்க, அவளை காமிச்சிடல நான் அப்பாட்ட மாட்டி விட்டுருவேன். நான் பயத்துக்கு போய் காமிச்சு ஏன் என்கிட்ட காமிக்கல, 2 வாரம் ஆச்சு. அப்பா நான் மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன், வேற தகப்பனா இருந்தா அறிவு இருக்கா, என்ன படிக்கிற, என்ன திட்டுவாங்க. எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லலை. அந்த ரிப்போர்ட் கார்டை வாங்கி ஜபம் பண்ணி இந்த 27-82 மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு விசுவாச வீரமாக இருந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக எங்களுக்கு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடக்கணும். அதற்காக தேவன் நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த பத்திரிகை ஊழியத்தில் கூட ஆக்டிவ் சென்டர் போல நான் போன மந்த்து வரும் படிப்பேன், டைம் இருக்கும் படிப்பேன். அம்மா
அந்த ஆசிரியர் கடிதம் படிக்கும்போது என்ன அழகாக ஆண்டவர் நடத்தி இந்த ஊழியத்தை செய்ய அப்பாவை நடத்திருக்கிறாங்க பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்கள் யாரும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் வந்து என்னை பலப்படுத்தணும், என் குடும்பத்தை பலப்படுத்தணும். நான் நானும் டெலிவரிக்கு போயிருந்தேன். நைட் அப்பப்போ இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா பார்க்கும்போது முட்டில நிற்பாங்க, கட்டில நிற்பாங்களா கீழே இருப்பாங்கன்னு தெரியல. எங்கள் அப்பா தூங்கின்னு பார்த்ததே கிடையாது. அப்பா நல்லா தூங்கி பார்த்தது அந்த ஃப்ரீசரில் தான். அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து எங்கள் அப்பா ஜபத்தில் வேறு வாசிட்டு எங்கள் அப்பா பார்த்தேன். அதுக்காக ஸ்தோத்திரம். நானும் ஆண்டவர் சாட்சியாக ஜெபிக்க பிள்ளைகளும் எங்கள் அப்பா எங்களை வளர்த்த மாதிரி அந்த வளர்க்க நீங்கள் யாரும் ஜெபித்து கொண்டு சரி சாட்சி அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பத்திரிக்கை வந்து எனக்கு மாதந்தோறும் ஃபோனில் அனுப்பி விடுவாங்க. அதை நான் வாசிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் போன வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் எழுதினதான எழுதினதான ஒரு செய்தி அது ரொம்ப பிரோஜனமாக இருந்தது. லோத்தை கொடுத்து அந்த இடத்துல எழுதியிருந்தாங்க. லோத்து வந்து தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எழுதி சோதோமுடைய அக்கிரமத்தை குறித்து அந்த இடத்துல எழுந்தது எனக்கு ரொம்ப அப்படியே உள்ளத்தை ரொம்ப அசைச்சுது. நான் உடனே அது மனநாள் பண்ணிட்டு அந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஆத்து மக்களுக்காக செடிக்கும்படியாக தேவன் எனக்கு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் வேலைச்சேரில் ஊழியம் செய்கிறோம். அந்த இடத்துலையும் இந்த செய்தி அவங்களுக்கும் நான் சொல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அந்த பத்திரிக்கை வந்து நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். எப்பமாவது திடீர்னு ஞாபகம் வரும்போது அதை எடுத்து மறுபடியும் அந்த செய்தியை வாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து பலப்பட தேவனுக்கு உதவி செய்தார். அதுக்காக கர்த்தரை நன்றியோடு சொல்லுவேன். வார்த்தையினால் என் உள்ளம் நிறைந்தவரே, வார்த்தையினால் என் வாழ்வினை மாற்றினீரே, வார்த்தையினால் என் வாழ்வினை மாற்றினீரே, வார்த்தையினால் என் வாழ்வினை மாற்றினீரே, மாறாவின் கசப்பை மாற்றினீரே, திருவார்த்தையினால் என் வாழ்வின் கசப்பை நீக்கிடுமே, வார்த்தையை அனுப்பிடுமே, என் வாழ்வின் கசப்பை நீக்கிடுமே, வார்த்தையை அனுப்பிடுமே, வார்த்தையினால் என் உள்ளம் நிறைந்தவரே, வார்த்தையினால் வாழ்வினை மாற்றினீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை வடிவாய் நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வுகள் செழிப்பாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நான் இந்த பத்திரிகை ஊழியத்தை எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு எழுதுறது சொன்னது கிறிஸ்மஸ் டைமில் இங்கிலீஷ் மேகசின் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எழுதினேன் எம்மானுவேல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அதில் எழுதுகிறது ஜோசப்
எப்படி ஆண்டவர் ஜோசப்போடு கூட இருந்தார், அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது எப்படி இருந்தார், போத்திபார் வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தார், குழியில போட்டபோது எப்படி இருந்தார் என்று சொல்லி அதில் எழுதியிருந்தேன். முதல் தடவை அவருக்கு மாறியான எழுதினேன். சில பேர் என்ன பேசும்போது சொன்னாங்க, பத்திரிக்கை ஊழியர்களாக எதுக்கு யாரும் படிக்கிறா, எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கூட என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் மாமா ஒரு சொன்னார், பாஸ்டர் எல்லாரும் படிக்கிறாங்க, இல்லையோ ஒரு ஆத்மாவுக்கு அந்த வார்த்தை போய் அதை ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா அது தேவ பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை போது ஒரு மனிதனை மாற்றுவதற்கு எத்தனை இடங்களுக்கு இந்த பத்திரிகை செல்கிறதோ தெரியாது. வெளிநாடுகளுக்கு கூட இந்த பத்திரிகை சொல்றது. அநேக இங்கிலீஷ் மேகசினை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபின்லாண்ட்லேருந்துலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அம்மா கூட சொன்னாங்க. அதை கேட்கும் போது என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. அதற்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் யாரும் இந்த பத்திரிகை ஒழுத்துக்காக ஜெபிங்க. எழுதுகிறதான என்னையும் கூட கர்த்தர் நலங்களை பயன்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் ஜெபத்திலே தாங்கபடி கேட்டு சாட்சியை படிக்கிறேன். சாட்சியம் இல்லாததுனால என்னோட சாட்சியை நான் வந்து இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைய இந்த இடத்துல சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு நன்றி எடுத்துக்கிறேன். இந்த பத்திரிக்கை ஊழியத்தில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். வீட்டில் வந்து எப்பயுமே மாதம் மாதம் எல்லோரும் பாயை போட்டுட்டு எனக்கு அந்த மெசேஜ் எழுதுறது அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சின்ன வயசுலேருந்து பார்த்தது என்னன்னா மாதம் மாதம் வீட்டில் வந்து ஒரு 2 நாள் நல்ல பாய் போட்டுட்டு சுற்றி எல்லாருமே உஷாக்கா மேரியக்கா எல்லாருமே சண்டே ஈவினிங் வருவாங்க. வீட்டில் சுற்றி உட்காந்து எல்லாருமே அந்த பசை போட்டு அப்போ நிறைய அட்ரஸ் இருக்கும். அதை போட்டு ஒட்டி போனோம்னா அப்போ எனக்கு தெரியாது என்ன உள்ள என்ன நடக்குது. ஆனால் பத்திரிக்கை ஏதோ நடக்குது, உள்ளே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் காலமாக தெரிஞ்சது அது நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. நம்ம எல்லாம் ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறோம், அதன் மூலமாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். ஆனால் அது நடத்துறதுக்கான கஷ்டங்கள் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ பாடு இருந்துச்சுன்றதை வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் நான் வந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அப்பா வந்து ஒரு விஷயமும் என்ன பண்ணுறாங்க, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் சின்ன விஷயங்கள் தான் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் போடுறது, அந்த அட்ரஸ் கடத்துறது. வேறு ஒரு மாதமும் நாங்கள் பத்திரிக்கை போடும்போது நிறைய அட்ரஸ் கேன்சல் ஆகி வரும். நம்ம போட்டுட்டு ஸ்தோத்திரம்னு சொல்கிறது குறித்து பார்த்தா ஒரு 10 அட்ரஸ் கேன்சல் ஆகி இன்னார் வந்து இந்த வீட்டில் இல்லை, இவங்க அட்ரஸ் மாறி போயிட்டாங்க அப்படின்னு வரும். உடனே அதை கேன்சல் பண்ணோம். இது மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். கடந்த ஒரு 5-6 வருஷமாக வந்து நான் வந்து எனக்குள்ளேயே வந்து ஒரு ஆசை. ஏன்னா ஒரு தடவை எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க கல்யாணம் ஆகி வந்த புதுசில் வந்து அப்போவே அதுக்கு முன்னாடியே வந்து பத்திரிக்கை ஒழுங்க ஆரம்பிச்சுட்டாங்க, நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து எங்கள் பாஸ்டர் கிட்ட இருக்கும் போதும் வந்து எங்கள் பாஸ்டர் ராஜா சிங்கும் வந்து பத்திரிக்கை போடுவாங்க. அப்பவும் உட்காந்து நாங்கள் வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் பிரிண்டர் இருக்குது, பிரிண்ட் எடுத்து ஒட்டிடுவோம். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கையினால் எழுதுவாங்க. எல்லா பிலீவர்ஸும் சர்ச்சில் ஒன்றா உட்காந்து இந்த ஊழியத்தை இது சப்போர்ட் பண்ணுறது கையினால் எழுதுவாங்க. கல்யாணம் பண்ணி வந்த பிறகு கூட உட்காந்து கையினால் எழுதுவாங்க. எத்தனை அட்ரஸ்னா 2000 அட்ரஸ் எழுதுவாங்க ஒரு மாதமும். இப்போ வந்து 500 அட்ரஸ் லேபிள் இருந்து பிரிச்சு ஒட்டுறதுக்கு வந்துட்டு அவ்வளோ வலிக்கும் நம்ம எனக்குலாம். ஏன்னா நான் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் அதை. ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு. ஆனால் என்னதுன்னா அப்பாவுக்காக அம்மா ஆரம்பிக்கும் போது அப்படிதான், ஐயோ எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்காக நான் பண்ணணும்னு தான் ஆரம்பிச்சது. நான் வந்து உள்ள எழுதி எல்லாம் பிரிண்டிங் வந்த பிறகு அந்த பிரிண்டிங் அந்த இடத்துல இருந்து அந்த பத்திரிக்கையை வீட்டுக்கு வர வச்சு, அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பத்திரிக்கை ஃபுல்லாக மடித்து அதை அந்த பேக்கெட்டில் போட்டு அதுக்கு வெளியே அந்த லேபிள் ஓட்டி இதெல்லாம் நைட்டு நான் உட்காந்து பண்ணுவேன். 3:30 மணி 4 மணி வரைக்கும் உட்காந்து பண்ணுவேன். நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு 8 மணி 9 மணிக்கு வந்த உடனே அது ஒரு உற்சாகமாக இருக்காது. பத்திரிக்கை வந்துச்சா அப்போ நான் உடனே இந்த வேலையை முடிப்பேன் அப்படின்னு ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. முன்னாடி வந்து அம்மா அப்பாக்காக வந்து இந்த ஊழியத்தை பண்ணணும், எடுத்து எப்படியா பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் போக அதில் ஒரு ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் வந்து கொடுத்தார். ஏதோ ஒரு ஊழியத்தில் வந்து ஒரு பங்கு பெறணும், நம்ம ஊழியம் எதுவுமே பண்ணாமல் இருக்கோமே, இந்த ஊழியத்தை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை வந்து ஆண்டவர் கொடுத்தார், ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஊழியத்தில் உட்காந்து ஒரு விஷயமா எப்பயுமே ஆஃபீஸில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, நீ நாளைக்கு பண்ணு, இன்னைக்கு உட்காந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து இல்லை பண்ணிடுறேன், நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா சொல்லும் போது தான் எனக்கு வந்து தோணும், அது
ஓகே, அவங்க சொல்றது என்னதுன்னா, இதை வந்து கரெக்ட் டைமுக்கு போயிட்டு ஒரு வாசகர்களுக்கும் போய் சேரணும். எங்கள் அத்தான் கரெக்டாக சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அபவுட் குவான்டிட்டி. எத்தனை பேருக்கு போய் சேருது, இத்தனை பேர் 500 பேருக்கு தான் போகுதா, ஏன் ஒரு 5000 பேருக்கு அனுப்பலாமே அப்படின்றது வந்துட்டு அப்பாவோட நோக்கமே கிடையாது. அதன் மூலமாக, அந்த வசனத்தின் மூலமாக படிச்சு ஒரே ஒரு ஆத்மா வந்து மனம் திரும்பினா போதும். ஒரு ஆத்மா வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த இடத்துல அந்த வசனம் அவங்களோட ஊழியமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான். சபை கூடுதலாக இருக்கட்டும், பத்திரிகை ஊழியம், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்க பண்றது என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் குவான்டிட்டி. நிறைய பேர் வரணும், சபை நிரப்பி வழியணும் அப்படின்றது இல்லாமல் வர ஒரு ஆத்மா உண்மையா இருக்கா, அந்த ஒரு ஆத்மா வந்து நம்மளால வந்து ஆண்டவர் இடத்துல கொண்டு போக முடியுமா அப்படின்றத அப்பா வந்து யோசிச்சு பண்ணியிருந்தாங்க. அதே போலதான் இந்த பத்திரிகை ஊழியத்தையும் உற்சாகமா பண்ணாங்க. எனக்கும் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு பத்திரிகை ஊழியர்கள் ரொம்ப பிடிச்சமான ஒரு பிடிச்ச ஒரு ஊழியம். ஏன்னா அது நிறைய பேருக்கு போய் சேருது, அது நிறைய பேர் கரெக்டா போய் சேருது, அதன் மூலம் அவங்க படிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ இந்த பத்திரிகைகளுக்கு பிடிஎஃப்லையும் போகுது. பிடிஎஃப் போட்ட உடனேவே வந்துட்டு வித்தின் ஈவினிங்குள்ளேயே நிறைய பேர் ஆன்சர்ஸ் அனுப்பிடுவாங்க. ஆன்டி இந்த மாதிரி ஆன்சர் வந்து அனுப்பிட்டேன். அது பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நினைப்பேன் முதல்ல இது யார் படிக்க போறா இந்த பத்திரிகை. இப்போ நிறைய பத்திரிகைலாம் கலர் கலரா மேகசின் ஷைனிங்காக தான் வருது. நம்ம இன்னும் இந்த பழைய பிரிண்ட் தான் அடிச்சுட்டு இருக்கோம், இது யார் படிக்க போறாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் வந்து அப்பாவோட ஃபியூனரல் சர்வீஸ்ல இருக்கட்டும், மற்றபடி நிறைய பேர் சாட்சிகள் சொல்லும்போது கேட்டால் உண்மையை நிறைய பேர் படிக்கிறாங்க இந்த பத்திரிகையை. அது முக்கியமாக சிப்பியல் முத்துக்கள் வசனத்தை கண்டுபிடிச்சி சின்ன சின்ன பசங்களாம் பர்சிஸ்லாம் 10th தான் படிக்கிறாங்க, அவங்களும் உட்காந்து படிக்கிறான்னு சொல்லும்போது அது வீட்டில் வந்து சொல்லுவாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளும் உட்காந்து வந்து அந்த சிப்பியல் முத்துக்கள் எடுத்து உடனே ஆன்சர் எடுத்து அனுப்புறாங்க. அவங்க ஃபுல்லாக அந்த வசனத்தை படிக்கிறாங்க. ஒரு பாஸ்டர்ஸும் அப்பாவோட ஃபியூனரலுக்கு வந்தப்போ கூட வந்து அப்பா என்ன எழுதியிருந்தாங்க அந்த பத்திரிகையில் அப்படின்றது கொடுத்து ஒருத்தரும் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஊழியத்தோட ரீச் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நிறைய ஆத்மாக்களுக்கு போய் இது சேரணும். நிறைய பேர் அட்ரஸ் கொடுக்க எப்படி கொடுக்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதன் மூலமா எங்களுக்கு பெரிய வருமானம் வருது. அந்த வருமானத்தின் மூலமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு இடத்துல கூட அப்பா வந்து இதை வச்சு ஒரு வருமானம் சம்பாதிக்கணும், இதை வச்சு சம்பாதிச்சு நிறைய அப்படிலாம் ஒரு இடத்துலையுமே பார்த்ததே கிடையாது. வருகிற காசை வச்சு எப்படி நம்ம இந்த ஊழியத்தை தொடர்ந்து பண்ணணும், உண்மையா பண்ணணும். காசு இல்லைனாலும் உண்மையா பண்ணணும். மன சோர்ந்து போய் இருக்கும், உடல் பலவீனமா இருந்தாலுமே எங்க வீட்டில் எங்க அத்தா வந்து சம்டைம்ஸ் சிக்கா இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து உடனே வந்து அந்த அந்த வசனத்தை அந்த செய்தி எழுதிடுவாங்க. அந்த செய்தி எழுதுறது, அது அடித்தல் இருக்கு, அந்த ப்ரூஃப் ரீடிங் கரெக்ஷன் ஒரு வாரம் போகும். ஆனா வீட்டில் யாருமே அந்த ஊழியத்தை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சரி பொறுமையா பண்ணலாம், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம், இப்ப டயர்டா இருக்கு அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் உண்மையா பண்ணாங்க. அதனாலதான் நான் ஊழியங்கள் 48 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 48 வருஷம்ன்றது என்னோட வயசே 34 தான். அப்ப பாத்துக்கோங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு 14 வருஷம் முன்னாடியே அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு ஆண்டவர் இன்ன வரைக்கும் அந்த பரம நம்பிக்கைன்ற ஊழியம் ஒரு இடத்துலையுமே இடம் பெறலாமல், எல்லாம் அடித்தராமல், எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகாம உண்மையா இந்த ஊழியத்தை பண்ணும்படி கிருபை கொடுத்தார். அதுல என்னோட பங்கும் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குது என்பதை நான் வந்து இந்த கடைசி கொஞ்சம் 5-6 வருஷம் இந்த பங்கு இருப்பதை நினைத்து ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன பாடலை பாடிட்டு நம்ம டைரக்டா ஆண்டவருடைய வசனத்தை கேட்க போயிடலாம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த எல்லா சாட்சிக்காகவும் தேவனுக்கு 3 தடவை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து தேவ செய்தியை நாம் கேட்போம். பாஸ்டமாக
ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பத்திரிகை ஊழியர்களுடைய 48வது ஸ்தோத்திர கூட்டத்திற்காக தேவியை கொடுத்த நல்ல திருவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களை துதிக்கிறோம்லையா, மகிமைப்படுத்தின உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையிலுமா இந்த வசனத்தை ஆசீர்வதி கொடுக்கும்படியாக செய்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறா இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளோடு இந்த பத்திரிகையுடைய 48 வருஷங்கள் நீங்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக இந்த நாளிலும் கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் போய் கொண்டிருக்கிறபடினால எதிர்பாராத விதத்தில் ஏற்பட்ட சம்பவம் நடந்ததுனால இந்த நாளில் இந்த பத்திரிகை ஸ்தோத்திர கொடுக்க நடத்தவா வேண்டாமா, இப்படிப்பட்ட ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் போன வருஷத்துலையும் இதே மாதிரி இந்த பத்திரிகை ஸ்தோத்திர கூட்டத்தை கண்டிப்பாக நான் போய் நடத்தியே ஆகணும்னு சொல்லி எங்கள் ஐயா வந்து எங்கள் மண்டபத்தில் நடத்தினாங்க. அப்போ கூட கடைசி நேரத்தில் தான் சொன்னாங்க இந்த மண்டபத்தில் தான் போய் நடத்து. அப்போ கூட நான் அவங்கள்ட்ட சொன்னேன், முன்னுக்கிட்டே சொன்னாங்க கொஞ்சம் ஆட்கள் ஏதாவது வர சொல்லலாம், நீங்களும் இப்படி கடைசி நேரத்தில் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. இல்லை யார் வந்தாலும் வரட்டாலும் சரி நான் போய் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடத்தினாங்க. அப்போது நாங்கள் எல்லோரும் வந்தோம். அதனால் சரி அவ்வளோ வைராக்கியமாக அவங்க ஸ்தோத்திர கொடுத்த நடத்துனாங்களே, நம்ம ஏன் இந்த நேரத்தில் இது நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி என் மைண்டில் சொன்னேன். பாவம் சொன்னால் நான் அந்த மண்டபம் ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்குறேன். சரின்னு சொல்லி இந்த கேட்கும்போது அவங்க வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்போ நம்ம வீட்டில் வச்சு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். நம்ம விசுவாசிகளை வீட்டுக்கு வர சொல்லிடுவோம், இங்கே வச்சு வேணா நம்ம நடத்தலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க சொன்னாங்க நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது, இல்லைன்னா எடுத்துக்கிறேன் நான். சரி அப்படின்னு சொல்லி இந்த நாளில் இந்த இடத்துல இந்த பத்திரிகை ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான நல்ல கிருபைக்காக தேவனை நன்றியோடு சொல்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் ரொம்ப ஒரு திடீர்னு சொல்லி என்ன பிரச்சனையே தெரியல. என்னுடைய 3ஆவது மகா கூட அவளும் நான் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவள் கிட்டத்தட்ட 9 மாதமாக எங்கள் வீட்டுக்கு வரல. அவள் வீட்டில் பல பிரச்சனைகள் இருந்தனால வர முடியல. அவளும் வந்துச்சு போனான். அவள் வந்துட்டு போய் அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போன பிறகு ஒரு 2-3 தினங்களுக்குள்ளாக எங்கள் ஐயாவுக்கு இது பண்ணி போயிட்டாங்க. அது என்ன எதனால இப்படி நடந்துச்சு. அவளும் கிட்டத்தட்ட 9 மாதமாக அவங்க அப்பாவை பார்க்காம இருந்துட்டு கடைசி நேரத்தில் இப்படி வந்துச்சு போனாலே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நடக்கும்போது கர்த்தர் ஏதோ ஒரு வழியில் நம்மளை நடக்கிறாரு. அது மட்டும்தான் எங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் எங்கள் வீட்டில் நடக்கும்னு சொல்லி நாங்கள் சுத்தமாக நினைக்கவே இல்லை. ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக எங்களை திடப்படுத்திக் கொள்ள கர்த்தர் மட்டும் எங்களுக்கு திரும்ப கொடுத்து நடத்துவதற்காக தேவனை நன்றியோடு சொல்லியிருக்கேன். இந்த வேலையில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் யோகம் அதை யாரையாவது ஒருத்தரை தரிசனம் பண்ண கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் மகன் என்ன சொன்னால் வேணாமா நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் இந்த பத்திரிகையினுடைய ஸ்தோத்திர கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த ஆண்டவருடைய சமூகத்தை தெரிவித்து கொண்டிருப்போம். கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தில் ஞாபகம் பண்ணினார். அது அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 Corinthians 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 Corinthians 9:15. தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார்.
இதை வச்சு எப்படி செய்தி கொடுக்குறது, பத்திரிக்கை கொடுத்து எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த வசனத்தை வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் ஜோம் பண்ணி இந்த நேரத்தில் கூட இந்த பத்திரிகையை கொடுத்து ஒரு சாட்சி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 1977 வருஷத்தில் பாஸ்டர் வந்து இந்த பத்திரிகை ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பத்திரிகை ஊழியத்தை செய்யுன்னு சொல்லி. அப்போ இப்போ வந்து ஆண்டவருக்கு எனக்கு மிஞ்சின பாரம், என்னால் முடியாது, என் கையில் பணம் எதுவுமே கிடையாது, என்னால் செய்ய முடியாதுன்னு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் உள்ளத்துலேருந்து சமாதானத்தை எடுத்து போட்டாரு. ஆனால் நான் துக்கத்தோடு இருந்தேன். அப்போ ஒரு சகோதரர் வந்து என்னை பார்த்து, ஏன் நீங்கள் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டாங்க. ஆண்டவர் என்னை பத்திரிகை ஊழியத்தை செய்ய சொல்கிறாரு, எனக்கு அதால் முடியாதுன்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு ஜோம் பண்ணேன், அதனால் எனக்கு துக்கமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் ஒரு 10 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து இதை உங்கள் பத்திரிகை ஊழியத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிட்டாங்க. இப்போ அந்த 10 ரூபாயை வேறு எதுவும் யூஸ் பண்ணவும் முடியாது, அதை ஆண்டவருடைய ஊழியத்தில் உபயோகப்படுத்தினாலும் போதாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த 10 ரூபாயை வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜோம் பண்ணாங்க. அதுதான் அந்த பத்திரிகை ஊழியத்துடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சு 48 வருஷமாக இந்த ஊழியத்தை நடத்த கற்றுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து 1977 வருஷத்தில் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பித்து நம்ம அருமையா கூட அந்த பத்திரிகையில் செய்தி எழுதியிருக்கிறாங்க. 1977 இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ பத்திரிகையை முடிச்சிருக்கு. அவ்வளோ பத்திரிகை அவங்க பத்திரம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி எல்லா பத்திரிக்கை பேப்பர் கூட நொறுங்கி போயிடும், ஆனால் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்படி அந்த பத்திரிகைகளை வந்து அவங்க ரொம்ப நேசித்து அதை அவங்களே செஞ்சுருக்காங்க. அப்படி செய்து கொண்டிருக்கும்போது நான் வந்து அப்போ திருமணமாகலை. எனக்கு 1980 கல்யாணம். அதுக்கு முன்னாடி 1977 நான் ஒரு சபைக்கு போயிட்டுருந்தேன். புதிதாக அந்த பாஸ்டர் சர்ச்சை ஆரம்பித்தார். அவர் கர்த்தர் எனக்கு பத்திரிகை ஊழியத்தை நடத்த ஒரு வாங்கியை கொடுக்குறான்னு சொல்லி அவர் நடத்த ஆரம்பித்தார். அந்த பத்திரிகை ஊழியத்தை நடத்துறதுக்கு எல்லா உதவியும் நான் கூட இருந்து செஞ்சுருக்கிறேன். பாஸ்டர் சொல்ல செய்தியெல்லாம் நாங்கள் சில நைட்டு கூட உட்காந்து எழுதிக்கிறோம் செய்தியெல்லாம். அப்படி எழுதவும் அந்த பத்திரிகையில் அவர் அச்சடிச்சு கொண்டு வந்தாருன்னு சொன்னால் அவ்வளோ கையை வச்சு அட்ரஸ் எல்லாம் எழுதி அவர் பின்னி வச்சு ஸ்டாம்ப் வச்சு நாங்கள் ஒரு சில விசுவாசத்தில் எல்லாரும் தான் செய்வோம். செஞ்சு அந்த பாஸ்டர் கொண்டு அதை போஸ்ட் பண்ணி வருவார். இப்படியெல்லாம் அந்த ஊழியத்தை நாங்கள் விசுவாசியாக இருக்கும்போதே நான் செய்வேன். நான் திருமணமாகி நாங்கள் இந்த சென்னைக்கு வந்தப்போ பாஸ்டர் எனக்கு கையில் ஒரு பத்திரிகையை காமிச்சாங்க. அது வந்து அந்த சபையில் நான் எழுதின அட்ரஸ் வந்து இங்கே வந்துருக்கு. பத்திரிகை இவங்க அட்ரஸும் அந்த பாஸ்டர் இருந்துருக்கு. அதனால் அவர் கொடுத்து நான் அதை எழுதி ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து இங்கே வருதுனாலே என் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட காமிச்சாங்க. இப்படி அந்த ஊழியத்தை நானும் 1977 அங்கே ஆரம்பிச்சேன். இவங்க 77 பண்ணணும்னு பத்திரிக்கை ஆரம்பிச்சேன். நான் வந்து ஒன்று சொல்ல முடியும். இந்த வசனத்தில் சொல்லிட்டு தேவன் அறிய சொல்ல முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த ஊழியன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வீடு. நான் கல்யாணம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தேன். அப்போ எங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது, ஒரு சரியான ஊழியம் கிடையாது. ஐயா வந்து கொட்டாங்கத்தில் கிராமத்தில் ஊழியம் சொன்னாங்க, எங்களுக்கு வீடே இல்லை. அப்போது அரண்மனை வீட்டில் ஒரு சின்ன ரூம் கொடுத்தாங்க, அதெல்லாம் தங்கியிருந்தேன். இந்த இதுக்கு என்ன ஊழியம் செய்யுது? எனக்கு வந்து வாலிப வயசுல நான் அபிஷேகம் பெற்றதுனால என் ஊழியத்தில் எனக்கு ரொம்ப தாகம், தியானாத்மாவாக இருந்தாங்க. ஏசுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாங்க. நான் வேலைக்கு போகல, எத்துக்கும் போகல, எந்த நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வீட்டில் முழங்கால் போட்டு ஆவியில் நடந்து ஜெபம் பண்ணுறது ஒன்று தான் என் வேலையாக இருந்துச்சு. அவ்வளோ வாஞ்சியோட ஊழியம் செய்யணும். ஆனால் எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, ஒரு ஆத்மாட்டு பேச தெரியாது, ஒருத்தர்கிட்ட சுவிசேஷன் சொல்ல கூட எனக்கு பயமாக இருக்கும். ஆனாலும் இயேசுவுக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு வாஞ்சியோடு இருக்கும். அதன்படி தான் எனக்கு ஒரு ஊழியக்காரர் பார்த்து கல்யாணம் முடிச்சு சென்னை அனுப்புகிறாங்க. இங்கே வந்த பிறகு எனக்கு ஒரு ஊழியமுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன்.
பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு வந்து பூர்ணமல்லியில் ஒரு வீடு ஒரு ஒரு விசுவாசி பார்த்து கொடுத்தாரு, அங்கே இருந்துட்டு இந்த கொட்டாமைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா விசுவாசிகளோட நம்ம இருந்தால் அதனுடைய காரியம் வேற. நம்ம ஒரு பக்கம் விசுவாசி ஒரு பக்கம் இருக்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால ஒரு சரி ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போவோம், பாஸ்டிங் போவோம், இப்படி போயிடுச்சு. அப்போ போகும்போது பாஸ்டர் சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு மனசு கஷ்டத்தை உண்டாகும், நீ பத்திரிகை ஊழியத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா. நான் வீட்டில் இருந்து பத்திரிகை எல்லா ஊருக்கு செய்ய ஆரம்பிச்சேன். அந்த நாட்டில் அதிகமான பத்திரிகைகளை நாங்கள் வெளியிட்டோம். எல்லாம் ஓடிட்டு பாஸ்டர் வந்து எல்லாம் பேப்பராக வச்சுருந்தாங்க. அட்ரஸ் எல்லாம் பேப்பராக சின்ன சின்ன நோட்டா இதே அட்ரஸ் எல்லாம் இருந்தது. அப்பத்தையும் பார்த்து நம்ம பத்திரிகையில் எழுதுவோம். எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்தாரு. மீதி நேரம்லாம் மனமாக ஜோம் பண்ணிட்டு தான் எனக்கு ஊழியத்தை ஆரம்பிச்சேன். ஒரு வருஷம் அங்கே இருக்கும். அதுக்கு பிறகு கத்தர் மாம்பழத்துக்கு கொண்டு வந்தார். இங்கே வந்த பிறகு சபையோட வீடு இருந்துச்சு, சர்ச்சும் வீடு ஒன்றா இருந்தது. அது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் நான் பெருசாக கிடைக்கல. ஆனால் சர்ச்சோட வீடு இருந்ததுனால கத்தருடைய ஊழியத்தை செய்வது நல்லா இருந்தது. சண்டே ஸ்கூல் நடத்தின, வாலிபர் கூட்டம் நடத்தினேன். அதில் சுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் கத்திற்காக கத்தர் திரும்ப செய்து நடத்தி விடுகிறார். அதுக்காக தேவனுடைய சொல்லியிருக்கிறேன். அந்த பிள்ளைகள் எல்லாருமே சொல்லி இந்த பத்திரிகை ஊழியத்துக்கு உதவியாக இருந்தாங்க. அப்போ இந்த பத்திரிகையை நடத்துறதுல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பண நெருக்கத்தில் அந்த காலத்தில் வீட்டு வாடகைலாம் 100 ரூபாய்னா கூட அது கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த நேரத்தில் இந்த பத்திரிகையும் செய்யணும் அப்படிங்கும்போது அது பிரிண்ட் பண்ண, அது போஸ்ட் பண்ண எப்பொழுதும் கஷ்டம். ஆனால் ஜெபம் பண்ணி எங்களுக்கு வாழ மரியாதைகளெல்லாம் சேர்த்து வச்சு தான் கற்றுக்க விட்டு செய்ய கற்றுக்கிட்டு செய்ய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் ஒரு நாளும் கஷ்டம்னு வெளியே சொன்னதே கிடையாது. ஆண்டோடைய கிருபையினால இந்த பத்திரிகையை திடீர்னு சொல்லி போஸ்டல் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிகமான பணத்தை போஸ்டலுக்கு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு தடவை அடித்த பத்திரிகை அப்படியே 2-3 மாதங்களாக வீட்டிலே இருந்துச்சு. 2000 ரூபாயை என்னமோ இருந்தால் தான் அதை அனுப்ப முடியும். அப்போ தான் நான் சொன்னேன், பத்திரிக்கை அனுப்புவோம், இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, இந்த பத்திரிக்கையை கஷ்டப்பட்டு அனுப்பிடுவோம். அதுக்கு பிறகு வாரத்தில் நம்பரை குறைச்சி அனுப்புவோம். ஏதோ ஊழியர் நடந்துட்டு போகணும், அது அவங்களுக்கு மனசு விருப்பமே இல்லை. ஆனால் இப்போ நீங்களே ஒரு 500 அட்ரஸை தேர்ந்தெடு நம்ம அனுப்புவோம். அப்போ இருக்கிற உணவும் நானும் சேர்ந்து தான் அந்த அட்ரஸ் எல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஒரு 500 அட்ரஸ் எடுப்போம். எடுத்து ஆண்டோடைய கிருபையினால இன்னைக்கு வரைக்கும் 500 பத்திரிக்கை நாங்கள் அனுப்பிச்சோம். இப்படியே நாங்கள் அனுப்ப ஆரம்பித்தோம். ஆனால் அந்த காலத்தில் ஃபோன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இமெயிலில் கொஞ்சம் பத்திரிகைகள் போட்டுச்சு. ஆண்டோடைய பெரிய கிருபையினால இந்த நாட்களில் இந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு நிறைய பத்திரிகைகள் வாட்ஸ்அப்பில் நாங்கள் போஸ்டரில் அனுப்புறதை விட அதிகமான பத்திரிகைகள் வாட்ஸ்அப்பில் போகுது. இப்படி வாட்ஸ்அப்பில் போகிறதுனால அநேக புதுசான தேவனுடைய பிள்ளைகள் எங்களோட கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் இந்த பிரசித்தி முத்து இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுகிறாங்க. அந்த பத்திரிகை குறித்து சாட்சிகளை கூட எழுதுறாங்க சொல்லி அவர்கள் எங்களை விசாரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆனால் காசு கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க அப்படின்ட்டுலாம் நான் எதுவுமே சொல்லி காசு பணத்துக்காக நம்ம ஊழியமே செய்யணும். இந்த பத்திரிகையில் வர காசை வச்சு செய்யணும்னு சொன்னால் பத்திரிகைக்கு சந்தாவே 50 ரூபாய். 50 ரூபாய் கொடுக்குற விசுவாசத்துக்கு கூட இல்லை. யாருமே அந்த 50 ரூபாய் பெருசாக நினைக்கிறவங்க கேட்கறதும் கிடையாது. நாங்கள் எதிர்பார்க்கறதும் இல்லை. அவங்களுடைய கிருபையினால இம்மட்டும் கர்த்தருடைய கிருபையினால இந்த ஊழியம் 48 வருஷமாக நடந்துச்சு. இன்னும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வச்சுட்டு இருக்கோம். அதுக்காக நீங்களும் ஜெபத்துல தாங்குங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வேலையில கூட இந்த வசனத்தில் சொல்லிட்டு தேவன் நம்முடைய சொல்லாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பெரிய ஈவை கொடுத்துருக்காரு. அந்த ஈவுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அது என்ன ஈவு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம்
வசனத்தில் பார்க்கும்போது ஒரு பாவம் செய்தானால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் தீர்வுக்கு ஒப்பானதல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டான்னு சொன்னா அடுத்த வசனத்துல அர்த்தம் சொல்லியிருப்பாங்க, அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் ஆக்கினைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி. இப்போ ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ணானா அவனுக்கு ஒரு ஆக்கினை, ஒரு பாவம் செய்தான்னு சொன்னா அதுக்கு ஒரு தண்டனை. இந்த உலகத்திலே பார்த்தீங்க சொன்னா தப்பு செய்த ஒரு மனுஷனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு எல்லாமே இருக்கு. அப்ப தவறு செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்கு. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, கிருபை வரமும் அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கு. அப்போ ஆண்டவருடைய கிருபை, அதாவது அந்த ஈவானிய கிருபை வரமும் அநேக குற்றங்களை நீக்கலாம். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அவனுக்கு ஒரு தண்டனை இருக்கு. அப்ப நிறைய பாவம் செஞ்சவனுக்கு எவ்வளவோ தண்டனை கிடைக்கணும். அந்த தண்டனைக்கு நீங்களாக்குவது தேவனுடைய கிருபைன்னு சொல்லி அது எதேசியர்ல சொல்லிட்டு பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், நம்மளால கிரியையினால் உண்டானது அல்ல அப்படின்னா. அவன் நான் நல்ல ஜோம் பண்ணேன், என் பாவத்தெல்லாம் அடிக்கிட்டு கண்ணீரோட ஜோம் பண்ணேன், ஏசு என்னை ரட்சித்தாரு அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. நம்ம அறிக்கையிட்டதுனால அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலதான் நம்ம அறிக்கை வந்துச்சு. ஆண்டவருடைய கிருபை, அதாவது அவர் கல்வாரி சிலுவையை நமக்காக ரத்த சிந்தி பட்ட பாடினாலதான் நமக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எவ்வளவு விளையாட பெற்றதுன்னு சொன்னா அநேக குற்றங்களை நீக்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம தண்டனை பெற்றோம்னு சொன்னா நம்ம யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. நம்மளாம் சாமானியமான ஆட்கள் கிடையாது. எவ்வளவோ பாவங்களை செய்யறோம், எவ்வளவோ தவறுகளை செய்யறோம். அதே நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஏசப்பா இதை மனுஷன் சொல்லிட்டு வந்துடும். இது நிறைய பேருக்கு பழக்கமாவே போயிடுச்சு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா தவறும் பண்ணது, நைட்ல போயிட்டு ஆண்டவரே இந்த மன்னின்னு சொல்லுவோம். அப்போ இப்படி மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாவத்தை மன்னிச்சுடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திருப்தி அடையணும். ஆனா அந்த மன்னிப்பை நமக்கு கொடுப்பதற்கு இயேசுப்பட்ட பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சந்தோஷமா இருந்தாருன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்றோம், நம்ம கூட நினைப்போம் எல்லா நாளும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு, எவ்வளோ பிரச்சனை, காலையில் எழுந்திரிச்சாலே என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக சந்தோஷமா ஜாலியா இருந்தாருன்னு சொல்லி வேதத்துல இருக்கா பாருங்க. அவர் ஒவ்வொரு நாளும் பல பாடுகளின் நிலையில தான் காணிக்கிறார். அவர் செய்த அற்புதங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதை யாருமே அவரை சந்தோஷமா போச்சு அற்புதம் செஞ்சாருன்னு அவரை வேண்டப்பட்டதே இல்லை. அவ்வளோ கஷ்ட பாதையில இந்த உலகத்துல ஜீவிச்சுட்டா இயேசு தன்னுடைய ஜீவனை எதுக்காக கொடுத்தாருன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக அவ்வளோ பெரிய ஒரு கிரயம் சிந்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை இயேசு நமக்கு கொடுத்துட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் நீ ரட்சிக்கப்படுகிறார். இதெல்லாம் உண்டானது இடத்துல இன்னைக்கு நம்மளாம் உட்கார்ந்துருக்கோம்னா ராமாவாங்க எத்தனையோ பேரை கொடுத்து பார்த்துக்கலாம், எத்தனையோ பேருக்கு சொல்லலாம், அவங்களால முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா தேவன் நமக்கு கொடுத்து அந்த கிருபை தான் ஒரு பெரிய அநேக பாவங்களை நீக்கி நம்ம போய் ஒரு பாவிங்கிற ஒரு லிஸ்ட்ல இல்லாதபடி ஒரு பரிசுத்தமான ஒரு லிஸ்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறது தேவனுடைய. அது ஒரு பெரிய வீடு தேவனுடைய சொல்லி முடியாத இருக்காங்க. அப்ப பாருங்க எவ்வளவோ ஜனங்களுக்கு பாவத்திலையும் சாபத்திலையும் கடந்து கஷ்டப்பட்டு கண்ணீர் வச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல உள்ள பிரச்சனைகளை கேட்கும்போது அவ்வளோ வேதனையா இருக்கு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவ்வளோ பாடுகள் நமக்கு போய் சொல்றதுக்கு ஒரு
நம்ம உள்ளத்துக்குள்ள வேதனை வரும்போது இயேசுவே நம்ம கூப்பிடுற ஒரு தைரியம் நமக்கு இருக்கு. ஆனால் உலக மக்களுக்கு அது இல்லை. அதனால போய் எங்கேயா செத்துக்கலாமா, எங்கேயா போய் விழுந்துக்கலாமா. ஒரு சகோதரிக்குள்ள என்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய பேத்தி அவங்கள ஆண்டோட அவனுக்கு இருக்கிற வேதனையினால குடும்பத்தில் அவ சொல்றது எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு ஒரே தொல்லை. உடனே அவங்க வீட்டுக்குள்ள ரொம்ப பிரச்சனை. உடனே அந்த சகோதரி அந்த பிள்ளை சொன்னாலும் காலேஜ் என்னை எங்கேயாவது ரயில் தண்டவாளத்தில் தள்ளி விட்டு நான் ட்ரெயினில் வந்து சாவும், எதுக்கும் உங்கள் வீட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுன்னு சொல்லி அந்த சகோதரி அந்த வேதனையோட சொன்னான். நான் ரொம்ப திட்டிக்கிட்டேன் சிஸ்டர் அந்த பிள்ளைய, இதுக்காக ஒன்று பெற்று வளர்க்கலாம்னு சொல்லி நான் திட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன், அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியல, அது கேட்டது கிடைக்கலன்னு அதை அப்படி காட்டுது. நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சவங்க எப்படி இருக்கணும், இந்த பிள்ளைக்கு உங்க கோபத்தை காமிக்கிறீங்க, கோபப்படாது. பிள்ளைக்கான ஜெபம் ஆண்டவர் அந்த பிள்ளையை மாற்றுவார். அது தெரியாம கேட்குது, நீங்கள் அதுக்காக செய்யுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல, நீங்கள் உங்கள் கோபத்தை அடுத்த காமிச்சிங்கன்னா நாளைக்கு அது வேறு எங்கேயாவது வந்துச்சுன்னா அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த பிள்ளை அப்படி சொல்லுங்க சிஸ்டர், நைட்டில் நான் ஒரு சொப்பனம் கண்டேன், நீங்கள் என் பக்கத்தில் வந்து இதே மாதிரி தான் சொல்லுங்க, அவன் மேலே கோவப்படாதுன்னு சொல்லுவீங்க. அந்த வார்த்தையை கேட்டு என் உள்ளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, ஆண்டவர் அறியாதவங்க உலக காரியங்களுக்காக உயிரே விட்டுருணும்னு நினைக்காங்க. நமக்கு ஒரு ஆண்டவர் எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுத்துருக்கார். அதனால நமக்கு ஒரு விடுதலையும் நமக்கு ஒரு ஜெயத்தையும் தேவை நமக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஆண்டவர் அறியாத எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கிருபையை சொல்லு. இந்த கிருபையின் ஈவு எவ்வளவு பெருசுன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு குற்றம் செஞ்சால் அதுக்கு ஒரு ஆக்கினை இருக்கு. நமக்கோ அநேக ஆக்கினைகளை தீர்க்கக்கூடிய தேவ கிருபை, அது எவ்வளவு மேலானதுன்னு சொல்லி நான் இதுக்கு தான் இந்த ஊழியத்தை செஞ்சுச்சு. அப்போது இந்த பத்திரிக்கை நம்ம போய் நிறைய பேருக்கு சொல்ல முடியாது, நம்மளால நிறையா ஊழியம் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பத்திரிகை மூலமாக இது போகும்போது அநேக நாமளும் நினைச்சிருக்கோம். நீங்கள் நினைச்ச மாதிரி நானும் நினைச்சிருக்கேன். இந்த பத்திரிகைலாம் போடுவாங்க, யார் படிக்கிறாங்களோ படிக்கிறதோ தெரியும். இப்போ மாஸ்டர் இறந்துருக்கும் போது நிறைய ஊழியக்காரங்க பெரிய பெரியவங்களாம் வந்தாங்க. இவங்களாம் எப்படி வருவாங்கன்னு கூட நாங்கள் சுத்தமாக நினைக்கல. அவங்களுடைய தூதரை சேர்த்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. நிறையா பேர் வந்தாங்க. யாரும் பாட்டு படிப்பாங்கன்னு நினைச்சோம். கிராமத்தில் இருக்க விசுவாசத்தில் எல்லாம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட்டோட உட்காந்து பாட்டு வச்சுருந்தாங்க. இப்படி ஒரு அருமையான கர்த்தர் அதை நடத்தினார். இப்போ அநேகம் சொன்னாங்க, இந்த பத்திரிகையில் போன வாரம் வந்தாங்க அருமையான சகோதரி சொன்ன மாதிரி இப்படி எழுதியிருந்தாங்களே, 50வது ஊழியத்தை நான் முடிச்சுட்டேன், 50 வருஷம் ஊழியத்தை முடிச்சுட்டேன்னு அவங்க எழுதியிருந்தாங்களே, இதை நாங்கள் படித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த 50வது ஊழியத்தை முடிச்சுட்டோன்ட்டு ஐயா எழுதியிருக்காங்க. அப்போவே நாங்கள் நினச்சோம், எதுக்கு உங்களுக்கு எழுதியிருக்காங்கன்னு நினச்சோம். அப்படின்ட்டுலாம் எனக்கு ஃபோன் கால்லாம் வந்துச்சு. இப்போ பாருங்கள், தேவன் செய்கிற காரியம். இப்போ பத்திரிகைகள் அநேகம் படிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நான் வளர்ந்தேன். நான் எழுதுகிறோம் ஆண்டுடைய சமத்தில் ஒவ்வொருத்தரும் நான் இந்த பத்திரிகை ஊழியத்தெல்லாம் செய்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதனாலாம் இந்த பத்திரிகை எங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னாலே வீட்டில் யாராவது சிக்காயிடும். பிள்ளைங்களாம் குழந்தைங்களா இருக்கும்போது எல்லாம் சிக்காயிடும். இந்த மாதிரி ஸ்தோத்திர கொடுத்துலாம் நம்ம பிள்ளைங்க உடம்பு சேர்க்கலாமே வந்திருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி அநேக போராட்டங்கள் நிறைய தான் இந்த ஊரில் நடந்துச்சு. இப்போ பாருங்கள், பாஸ்டர் சொன்னாங்க, இந்த பத்திரிகை இருக்கிற செய்தியெல்லாம் எடுத்து புக்கு போடலாம் அப்படின்னா. அதே மாதிரி இங்கிலீஷில் 2 புத்தகம் போட்டாங்க, தமிழில் 2 புக்கு போட்டோம். அப்போது பாருங்கள், இந்த பத்திரிக்கை இந்த இலக்கிய மொழி எப்படியெல்லாம் கிரியை செய்து யார் யாரெல்லவோ படிக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு முறை நான் எங்கள் ஐக்கியத்தில் ஊழியம் செஞ்சுருக்கேன். 10 சபையில் பெண்கள் எழுச்சி முகாம் நடத்திட்டு. அப்போது அந்த கூட்டத்தை நடக்கும்போது ஒரு 4 சபையில் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அது
அதுக்கு பிறகு நிறைய கிராமமாக ஊழியர்கள் ஆரம்பித்தாங்க. வீட்டு முத்தத்தில் வீட்டுக்குள்ள அரசடியில் இப்படியெல்லாம் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்திட்டோம். இப்போ அந்தந்த இடங்கள்லாம் ஆண்டோட சபைகளை கொடுத்துக்கிறோம். இப்படி நடத்திட்டு போய் சில குழப்பங்கள் பிரச்சனைகள் 17 வருஷம் இந்த கூட்டத்தை நடத்தோம். அதுக்கு பிறகு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், மாம்பழத்தில் எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்க நடக்கும், அதனால் ஒரு கூட்டத்தை நடத்த முடியாது, ஸ்தோத்திர கூட்டத்தை மட்டும் நடத்தலாம்னு சொல்லி நடத்திட்டு. அப்போ இந்த ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு சோர்வாக இருந்துச்சு. நேரத்துக்கு ஸ்தோத்திர கூட்டம் நடத்தணும், எல்லா கூட்டத்தையும் நடத்தினா அதுக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடத்தணும். ஒரு மாதமும் நடக்கலை, என்னத்துக்கு ஸ்தோத்திர கூட்டம் எனக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. அப்போ ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அப்போ லேண்ட்லைன் தான் இருந்துச்சு. அப்போ நான் அதை கேட்கும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சிஸ்டர், நீங்கள் தான் ரீட்டா விவசாயா? ஆமாம் சிஸ்டர். சிஸ்டர் நான் உங்களை பார்க்கணும்னு இருக்கிறேன். நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எழுதின ஒரு புஸ்தகத்தை நான் படித்தேன், வெற்றியின் வாழ்க்கைங்கிற புத்தகம் நான் படித்தேன். அந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நிறைய பெண்கள் அதை படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த புஸ்தகத்தை எனக்கு வேணும் சிஸ்டர், நான் உங்களுக்கு பார்ப்பேன். நான் சொன்னேன், ஆனால் புக்கு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன். நான் 24 ஜனவரி மாதம் ஒரு கூட்டம் நடத்தினேன், வாரிங்களா பிரசவம் பண்ணேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர், அந்த மதுரையில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டோன்னா நான் கண்டிப்பாக வரேன், ஏன் நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போய் பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிஸ்டர், நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கேன். அதே கண்டிப்பாக நீங்கள் அந்த கூட்டத்தை நடத்தியே எல்லா கூட்டத்தையும் நீங்கள் நடத்துகிற, நான் கண்டிப்பாக வார பிரசனம் பண்ணேன். புஸ்தகம் அவங்க புஸ்தகத்தை படிச்சதுனால அவங்க என்னோட கான்டாக்ட் பண்ணாங்க, வந்தாங்க, ஸ்கூலில் தான் வச்சு நாங்கள் நடத்துவோம். அவங்க நிறைய புக்கு என்கிட்ட வாங்கிட்டு போனாங்க, நிறைய பேருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த இலக்கிய ஒளி நிமித்தமாக ஒரு தொடர்பு அந்த சகோதரியோட கிடச்சி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் நினைக்கிறேன் ஜனவரி மாதமாக இருக்கும் நினைக்கிறேன், ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணிட்டு சொன்னார், சிஸ்டர் நான் வந்து சேலத்தில் இருக்கிறேன், அவர் ஒரு பாஸ்டர், நான் வந்து புக் ஸ்டாலில் போயிட்டு புக் வாங்க போனேன், அதில் உங்களுடைய உன்னத பாட்டு விளக்க உரைங்கிற புஸ்தகத்தை நான் வாங்கிட்டு வந்தேன். அதை நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் இவ்வளோ 3 தடவை இந்த புஸ்தகத்தை நான் வாசித்து வச்சுட்டேன். நான் ஒரு ஊழியர் கூட்டம் நடத்துகிறேன், 45 பேர்கிட்ட வராங்க, அவ்வளோ பேருக்கு அந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுக்கணும். அந்த புக் ஸ்டால்லேயே அவ்வளோ புஸ்தகம் இல்லை, எனக்கு அவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியல, 100 ரூபாய் சொல்லுவாங்க, நான் அவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியல, தயவுசெய்து நீங்கள் அதை வெளியிட்டதுனால நீங்கள் கேட்டீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக அவங்க தருவாங்க, கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஒரு உணவு பாட்டு எழுதுறதுக்கு 5 வருஷம்கிட்ட நான் செலவழிச்சேன். எல்லாம் எங்கள் சர்ச்சில் நடத்துகிறேன், வீட்டில் நடத்துகிறேன், இந்தியா சபையில் நடத்துகிறேன். அதுக்கு பிறகு எழுத ஆரம்பித்தாங்க. உணவை பாட்டை ஒரு டைப் ஃபுல்லாக எழுதிச்சேன். இங்கே இருக்கிற பேர் எனக்கு எல்லாம் டைப் பண்ணி உதவி சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் புஸ்தகமாக வெளியிட்டேன். எவ்வளவோ கஷ்டத்தின் நடுவில் அந்த புக்கை வெளியிட்டேன். இவன் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர்கிட்ட கொடுத்தேன்ப்போ அவர் கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, ஐயா உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு. அவர் 2000 ரூபாய் இருந்தார். நீங்கள் 2000 ரூபாய் அனுப்பிங்க, நான் உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் எவ்வளோ புக்கு கேட்குறீங்களோ நான் அனுப்பிடுறேன். என் பிள்ளைங்க கூட சொன்னாங்க, ஒரு புஸ்தகம் 100 ரூபா, அப்பாவை பாரு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஊழியம் நடக்குதுப்பா, நம்ம புஸ்தகத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அவருக்கு அந்த புஸ்தகம் 50 புஸ்தகம் நாங்கள் அனுப்பிவிட்டோம். அவருக்கு அனுப்பிவிட்டோம். அவர் சந்தோஷப்பட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாக. அதே நாளில் திருநெல்வேலியிலேருந்து எங்கள் அக்கா ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க, நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவங்களுக்கு காட்டுற பிரச்சனையெல்லாம் வந்து ஜீவனோட கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாரு. திடீர்னு உங்களுடைய உணவு பாட்டு புஸ்தகத்தை எடுத்து படித்தேன். அதில் நீ கொடுத்துருந்த எல்லா விதமான நோட்ஸையும் வச்சு பைபிளையும் திறந்து படித்து அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால் எங்கள் சபையில் பெண்கள் கூட்டம் நடத்தி 45 பேர் வராங்க. அவ்வளோ பேருக்கு அந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுக்குறதுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் நீ வந்து எனக்கு 45 புக்கு அனுப்புங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வேலைக்கு செய்கிறாரு, எதுக்கு பண்ணுறாரு எனக்கு ஒன்றும் புரியல.
ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க மீதி புக்கை வாங்கிட்டு போனாங்க. அப்படி போய் அவங்க வந்து திடீர்னு அவங்க சிக்காயிட்டாங்க. சிக்கானவங்க இப்போ தூரமாக மகாவீட்டில் இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் புஸ்தகம் எல்லாத்தையும் விசுவாசம் நான் பேக் பண்ணி ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாளுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த புஸ்தகத்தை எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், இந்த இலக்கிய ஊழியம் இந்த காலத்தில் யாருமே புக்கு படிக்கிறது இல்லை. எல்லாரும் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இப்படித்தான் போகிறாங்க. ஆனாலும் புத்தகம் படிக்கிற ஆத்மாக்களை கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ஊழியம் பிரயோஜனமாக இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த அவங்க உதவி செய்வார். அப்போ பாருங்க, எத்தனையோ இடங்கள்ல இலக்கிய ஊழியம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மட்டுமே நடந்துச்சு. இது வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு சொல்ல முடியாத, ஆண்டவர் செய்த ஒரு பெரிய காரியம். எங்கெங்கெல்லாமோ இருக்கிற ஆத்மாக்கள் இவங்களெல்லாம் நம்ம பார்த்ததில்லை, பேசினதில்லை, யார் யாரும் தெரியாது. நம்ம போக முடியாத இடங்களுக்கெல்லாம் இந்த பத்திரிகை, இந்த புஸ்தகங்களும் இலக்கிய ஊழியமும் யோசனமாக இருக்கு. அதுக்காக நான் தேவனை பயன்படுத்தேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து ரொம்ப பேச தெரியாது, கஷ்டம் பண்ண தெரியாது, எழுச்சி தெரியாது. ஆனால் நான் எழுதுவேன். எனக்கு என்னெல்லாம் மனசில் தோணுதோ அந்த மாதிரி எழுதுவேன். அப்படி எழுதி 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 ஒரு ட்ராக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படியாவது வெளியிடணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாமல் போயிடுச்சு. அதை எடுத்து எடுத்து வாசித்து வாசித்து அப்படியே மூடி வச்சுருக்கேன். அந்த காலத்தில் நமக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுறதுலாம் ஆள் இல்லை. அதுக்கு பிறகு சில ட்ராமா எழுதுவேன். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நிறைய நோட்டாக ட்ராமா எழுதிச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்படி இப்போ நான் ஒரு இடத்துக்கு எங்கேயாவது பஸ்ஸில் பிரயாணம் பண்ணேன்னா என் பக்கத்தில் ஏதாவது வாழ்க்கை பிள்ளைகள் உட்காந்துருந்தாங்கன்னா ஜோமிட்டே உட்காந்துருக்காங்க. பேசுறதுக்கு ஒரு தருணம். அவங்க என்கிட்ட பேசினாங்கன்னா அந்த அந்த பிள்ளைகிட்ட அட்ரஸ் வாங்கி வச்சுட்டேன். நான் அந்த இடத்துக்கு போகிறேன். எனக்கு பேச தெரியாது, ஆண்டவருக்கு நம்ம சொல்ல தெரியாது. வீட்டில் வந்து இன்னும் கவர் எடுத்து ஆண்டவரை பற்றி என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ, எப்படியெல்லாம் ரட்சிக்கப்படணுமோ அதெல்லாம் எழுதி எத்தனையோ பிள்ளைகளை எனக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. இப்படியெல்லாம் ஊழியம் செய்ய ஆண்டவர் சின்ன வயசுலேயே உதவி செய்யாரு. இந்த நாட்களில் ஒரு தரமான பத்திரிகை இருக்காரு. ஒரு முறை நான் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரி என் கூட இருந்தாங்க. அந்த சகோதரி தெரியும், நான் நல்லா ஜோம் பண்ணுவேன். என்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லுவோம், நான் செத்து போகணும்னு ஜோம் அப்படின்னு. கிறிஸ்டின் இல்லை தான் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன், அப்படி பேசுகிற அப்படின்னு. இல்லை ஆனால் கஷ்டம், யார்கிட்ட சொல்கிறேன்னே தெரியல. இந்த ஒரு உதவி எனக்கு செய்யுது, நான் செத்து போகிறேன். அப்போ இந்த பிள்ளைக்கு எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும்னு வாங்கிட்டேன். ஒரு முறை நாங்கள் நாசரேத் கோவிலில் இருக்கும்போது மாஸ்டர் சார்ல்ஸ் சார் வந்து அவங்க கூட்டம் நடந்தார். அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருக்கேன். அந்த பொண்ணு வந்துருச்சு. அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு போய் நான் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன். அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த கர்த்தர் அவருக்கு ஒரு சமாதானம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பேர் தான் இருக்கிறேன், நான் செத்து போகணும் இருந்துச்சு. அப்போ நான் வந்து அவருக்கு ஒரு பேப்பரை எடுத்து ரட்சிக்கப்படுகிறது எப்படி, ரட்சிக்கப்படுறதுனால உண்டான நன்மை என்னன்னு ஒரு பெரிய பேப்பரில் எழுதி அவளுக்கு அதை கொடுத்தேன். அதை படித்து பார்த்து அந்த புள்ள தண்ணீர் வச்சு அதுக்கு வந்து மேலே எல்லாம் ஒரு மோட்டார் கிணறு இருக்கும். அதில் உட்காந்து தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி பாய்க்கணும். அவன் ஒரு பேட்ரி நல்லா கல்லூரி முடிச்சிருக்குல்ல, அதெல்லாம் தண்ணி பாய்ப்பான். அந்த மோட்டார் கிணத்து ரூம்குள்ளேயே உட்காந்துருப்பான். அதுக்குள்ள கொண்டு போய் என் லெட்டரை வச்சுட்டு படிச்சு எழுதி ஜோ பண்ணிட்டு எனக்கு ஒரு மறு லெட்டர் வந்துச்சு. லெட்டர் படித்தேன். உண்மையாகவே ஆண்டவர் பாவத்தை முடிச்சிட்டார். இன்னைக்கு நான் சாகணும்னு நினைக்கிறேன், இயேசுவுக்காக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். நான் வீட்டுக்கு போனேன். அந்த நாசரேத்துல இன்னும் பிள்ளையாங்க அவங்களுக்கு ஒருவேளை அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வீட்டுக்கு நான் போனேன். அங்கே போய் நாங்கள் 2 பேரும் அந்த மோட்டார் கிணத்துலேயே உட்காந்து அவ்வளோ இருந்துச்சு. இப்படி எழுத்து ஊழியத்தை சின்ன வயசுலேயே ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால இன்னைக்கும் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்காங்க. எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே அந்த ஊழியத்தை
இருந்தா அவன் ஒன்றுமே செஞ்சுட்டான். பத்திரிக்கை படிச்சு விட்றாங்க, அவன் போக வேணும் மட்டுமே தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்க சொன்னால் அது தனியாகவே இந்த பத்திரிக்கை எல்லாத்தையும் செய்யும். அது எடுக்கிறது அது போஸ்ட் பண்ணுறது அவ்வளோ வேலைகள் செய்யக்கூடிய அளவுக்கு கண்டுபிடிக்கிறார். மர்மமும் கூட அது செய்திகள் எழுதினாங்க. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் முன்னாடி வீட்டில் எழுதுனதை விட இப்போ அவங்க எழுதுறது நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்கப்பா. அதே சொன்னாங்க, அது ஆண்டவர் தான் அந்த ஊரில் இப்படி ஒவ்வொருவரை கொண்டு ஊழியத்தை கற்று நடைப்படுத்தி 48 வருஷமாக நடத்திருக்கிறார். அதுக்காக தேவையான சேர்த்து நீங்களும் ஊழியர்களுக்காக கவனிக்க இந்த நாட்களில் வந்து எல்லாத்தையும் வாசிட்டே பார்த்தாங்க. கரெக்ஷன் போடுறது, அதுக்கு அனுப்புறது, சொல்றது எல்லாம் எனக்கு ரொம்ப வேலை இருக்காங்க. செய்தி எழுதி கொடுப்பேன், சிக்கி எழுதி கொடுப்பேன், மற்ற எல்லாத்தையும் அவங்களே பார்க்கலாம். எல்லா வேலையும் நம்ம செய்யுது, லட்சுமி பார்க்க முடியுது, இது எல்லா காரியமும் இருக்குது. அதனால இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு ஜெபம் ரொம்ப தேவை. அதனால் இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த பக்கத்து ஊழியர்களுக்காக செய்யுங்க. அதை செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு குடும்பத்தை இருக்கிறா. யாரும் செலுத்துங்க. தேவன் அவருடைய சொல்ல முடியாத உங்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரமானவரே, நன்றியோடு இருக்கிறப்பா. விலைக்கு நிமிஷமாக மட்டுமாய் செய்து எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்து ஆண்டவரே, வரப்போகிறதான இந்த வருஷத்திலே ஆண்டவரே, இந்த ஊழியம் இந்த நாமத்துக்கு முழுமையாய் கட்டாக செயல்பட கிருபை செய்யும்படி செய்கிறேன். அந்த காரியங்களை எல்லாத்தையும் பொறுப்படுத்தி வைக்கப்பா. தொடர்ந்து இந்த வழிநடத்துகிறார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் இவர்கள் எல்லாரும் இணைந்து இந்த ஊழியர்களுக்காக சேர்த்து உங்களை தாங்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியர் தேவனாக சொல்ல முடியாத உங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஊழியர்களுக்கு முன்னேற இந்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் போய்கிறோம். கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்லறிவரே வாக்குகளே எங்கே துதித்திடுவோம். வல்லறிவரே வாக்குகளே எங்கே துதித்திடுவோம். துதிவோமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதிவோமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிரியைகளே எங்கே துதித்திடுவேன். நித்தமும் காக்கும் கிருபைகளே எங்கே துதித்திடுவேன். துதிவோமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. அல்லேலூயா. கேட்ட வார்த்தையினாலும் ஆசீர்வாதத்தையும் பாஸ்டர் வில்சன் அவர்கள் முன்னிட்டு ஜெபம். நான் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கூட இந்த ஆண்டவரே பரம நம்பிக்கை ஆண்டவரே மாதாந்திர பத்திரிகை ஊழியத்திற்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த மாதந்தோறும் இந்த பத்திரிகை வர உதவி செய்து கிருபை பாராட்டினீர் அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 48 ஆண்டுகள் விடாமல் அதை அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தேவன் அவருடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்ற ஆண்டவருடைய நல்ல ஒரு செய்தியை கேட்க உதவி செய்தி அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டவருடைய பத்திரிகை மூலமாக அநேக அற்புதம் அதிசயங்களை செய்தீர் அப்பா. எவ்வளவு பாடுகள் மத்தியிலும் கூட இந்த ஊழியத்தை விட்டுவிடாமல்
செய்ய தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துக. இதற்கு ஆண்டவரே அப்பா ஆசிரியர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கொடுத்த ஜெபித்த உழைத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செலுத்துகிறோம். கரங்களில் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா உடைய கிருபை இல்லாமல் இதையெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவரே உடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சிநேகம் இன்றுமென்றும் சதா காலமும் கிறிஸ்தேசுவின் வருகைக்குரிய நாம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். துதிகன மகிமை எல்லாம் நம்மே ராஜாவுக்கே. அல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் நம்மே ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம்மே ராஜாவுக்கே. அல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் நம்மே ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வச்சிருக்கோம். எல்லாரும் போகும்போது சாப்பிடுவோம்.